ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜூன் 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமிங் 20க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் எக்ஸாம் நேம்னு கேட்கும். இதில் ஜூன் 2024 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கனைசேஷனல் பிஹேவியருக்கு வந்து இப்போ ரீவேல்யூஷன் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்க ரீவேல்யூஷன், ஃபோட்டோ காப்பி, ரீடோட்டலிங் இந்த பாக்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீவேல்யூஷன் போட போகிறீங்கன்னா ரீவேல்யூஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ காப்பியும் அப்ளை பண்ணுறேன்னா ஃபோட்டோ காப்பியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீடோட்டலும் அப்ளை பண்ண போகிறேன்னா ரீடோட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதை வந்து எனேபிள் பண்ணிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ரீவேல்யூஷன் தான் போட போறேன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் போட போறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷனுக்கு ஒரு பேப்பருக்கு 500 ரூபாய், ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்கணும், அதாவது நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பரை நான் வாங்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பேப்பருக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இல்லை நான் ஜஸ்ட் ரீடோட்டல் மட்டும் பண்ணி பார்க்கணும், அதாவது உங்களோட பேப்பரை அகைன் வந்து டோட்டல் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னா 150 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையானதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 650 ரூபா ஒரு ரீவேல்யூஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடோட்டல் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டுக்கு வந்து போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது, பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது எதுவுமே வந்து பேக்கில் வந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேன்னு கொடுத்து நீங்க போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, QR, UPI இது போல வந்து ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குது. ஸோ இந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்ளை ஆகிரும். ரொம்ப சிம்பிள் தான். இது போல் ஈஸியாக நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். UPIயில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகிடுது. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரீவேல்யூஷன், ரீடோட்டல், ஃபோட்டோ காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.